இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சரி, யுஎஸ்க்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது சமீப நாட்களாகவே நம்ம செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம் சார். இரு நாடுகளுக்கும் இடையில போர் நடக்குமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்தது. மத்திய கிழக்கில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய அந்த போர்க்கப்பல் எல்லாமே ரோந்து பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையினுடைய முக்கியத்துவம் என்ன சார்? என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க பேசியிருக்காங்க? இல்லை, முதல்ல அவங்க பேச வந்திருக்காங்கன்றதே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தின்னு நான் நினைக்கிறேன். அவங்க பேசுகிற இடம் வந்து ஒமான். ஒமான் வந்து இந்த கோ பிட்வீனாக ரெண்டு பேருக்கும் தூது வேலை பார்க்குற அந்த வேலையை அவர்கள் தொடக்கத்திலிருந்தே பண்ணுறாங்க. ஏன்னா ரெண்டு பேர்கிட்டையும் அவர்களுக்கு நல்ல உறவு இருக்குது. அதனால் போன வெள்ளிக்கிழமை February 6 அன்னைக்கு ஒமானில் அதிபர் ட்ரம்ப்பினுடைய மருமகன் ஜாரட் குஷ்னர், அவருடைய தனி பிரதிநிதி தனி தூதராக இருக்கிற ஸ்டீவ் விட்காஃப், இவங்க ரெண்டு பேரோட வேற ஒருத்தர், அவங்க சென்ட்ரல் கமாண்ட் அந்த இராணுவ ஆட்மிரல் அவர், இவங்க 3 பேர் அமெரிக்க தரப்பில் இருந்தோம். ஒமானனுடைய வெளியுறவு அமைச்சர், அந்த பக்கம் இருந்து ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, அவரும் சந்தித்து பேசினாங்க. அவங்க நேரடியாக சந்தித்து பேசினாங்களான்றது எனக்கு சரியாக தெரியல. பட் ஒருவேளை ப்ராக்சிமிட்டி டாக்ஸ்ன்ட்டு ஒரு 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 செய்தி உண்டு. அதாவது 1980களில் முஜாஹிதீனுக்கும் அப்போ இருந்த சோவியத் யூனியனுக்கும் பேச்சுவார்த்தைகள் ஜெனீவாவில் நடக்கும் பொழுது ரெண்டு பேரும் வேறு வேறு அறைகளில் இருப்பாங்க. பேச்சுவார்த்தைகளுக்கு ஏற்பாடு செய்த இந்த தூது வேலை பார்க்குற மத்தியஸ்தம் பண்ணுற அவர்கள் வந்து ரெண்டு பக்கமும் போய் பேசிட்டு வருவாங்க. இவங்க சொல்கிறத அங்கே போய் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்க மாட்டாங்க. இது எனக்கு சரியாக தெரியல, அவங்க சந்திச்சுக்கிட்டாங்களா? ஏன்னா சந்திச்சுக்கிட்டா அதுக்கான அவங்க கை குலுக்கின படங்கள்லாம் வெளியே வந்திருக்கும். அப்படி நடக்கலைன்னு நினைக்கிறேன் நான். அந்த சந்திப்பை பற்றி ரெண்டு பேருமே இது ஒரு நல்ல சந்திப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் என்ன சொன்னார், அவங்க அன்னைக்கு அதுக்கு பிறகு நடந்த ஒரு பேட்டியில் அவர் என்ன சொன்னார், அவர்கள் வந்து இந்த ஒப்பந்தத்திற்கு வருவதற்கு ஒரு கட்டாய நிலையில் இருக்கிறார்கள், அவர்களுடைய நிலைமை அந்த மாதிரி, அதனால் நாம் அவர்கள் வருவார்கள் என்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு நாள் என்ன சொன்னார், நான் ஒன்றும் பெரிய அவசரத்தில் ஒன்றும் இல்லை, நான் மெதுவாகவே காத்திருக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த பக்கம் அவங்க என்ன சொன்னாங்க, அதாவது ஒரு ஃபேர் எக்விட்டபிள், அதாவது நியாயமான தர்ம ரீதியாக ஒரு சமமான ஒரு உடன்பாட்டுக்கு நம்ம வர முடியும் அப்படின்னா அதுக்கு நாங்கள் உடன்பட தயார் அப்படின்னு அவங்க தரப்பில் சொன்னாங்க. இது ஒரு நல்ல தொடக்கம்னு சொன்னாங்க. பின்னாடி நடக்க போகிற பேச்சுவார்த்தைகளுக்கான நடைமுறைகளை திட்டமிடுற ஒரு கூட்டமாக ஒரு சந்திப்பாக அது இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ வாரம் இந்த சந்திப்பு நடக்கும்ன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அவர்கள் மீண்டும் இந்த வாரம், நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த வாரம் சந்திப்பாங்க ஒமான்லன்ட்டு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்னென்னா, 3 கோரிக்கைகள் அல்லது 3 டிமாண்ட்ஸ், கோரிக்கை என்பது ரெக்வெஸ்ட், 3 நிபந்தனைகளை, 3 கண்டிஷன்களை அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய தோழமை நாடான இஸ்ரேலும் ஈரானிடத்தில் எதிர்பார்க்கின்றன. அந்த நிபந்தனைகள் என்னென்னா, 1, அவர்கள் அணுசக்தியாக மாறக்கூடாது. அவர்கள் வந்து 3.7 8 அந்த அளவுக்கு யுரேனியத்தை செறிவூட்டினாலே போகிறோம். அவர்கள் அணுசக்தியை அமைதிக்கான வழிகளில் பயன்படுத்தலாம், அவர்களுடைய சக்தி தேவைகளுக்காக, எனர்ஜி நீட்ஸ். ஆனால் அவர்கள் வந்து அதுக்கு மேலே 60க்கு மேலே அவர்கள் செறிவூட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 கிலோவுக்கு மேலே அந்த மாதிரி செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறதா இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, சர்வதேச அணு சக்தி கழகம், அது வந்து ஐநாவினுடைய ஒரு அமைப்பு, அதுவே சொல்லியிருக்கு அந்த மாதிரி அவங்க வச்சுருக்காங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இவர்கள் அந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்பது தான் இந்த பேச்சுவார்த்தைகளுடைய தலையாய நோக்கம். இதுதான் முதல். 2வது, இவர்கள் கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் ஏவுகணைகளை வைத்திருக்கிறார்கள், இன்டர்கான்டினென்டல் மிசைல்ஸ். அந்த மிசைல்ஸ், அந்த ஏவுகணைகள் வந்து இஸ்ரேலை தாக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவை. அதை முன்னாடியே நிரூபித்து காட்டினாங்க போன தடவை நடந்த போது, போன ஜூன் மாதம் நடந்த போர். அப்போ அந்த முயற்சியையும் இவர்கள் கைவிட வேண்டும், அல்லது அதனுடைய தொலைதூரம், அது எட்டக்கூடிய தூரத்தை குறைக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு எண்ணம், நிபந்தனை இந்த பக்கம் இருக்குது. 3வது நிபந்தனை வந்து, இவர்கள் ஆயுதம் தாங்கிய குழுக்களுக்கு உதவிகளை செய்கிறார்கள். ஹமாஸ், ஹெஸ்பொல்லா, ஹூத்தீஸ்,
இப்படி பலருக்கு அமெரிக்கர்களையோ அல்லது இஸ்ரேலியர்களையோ எதிர்த்து போர் செய்யும், அல்லது சன்னி இஸ்லாமிய நாடுகளை எதிர்த்து போர் செய்யும் ஹூத்தீஸ் வந்துட்டு சவுதி அரேபியாவை எதிர்த்து போர் செய்கிறாங்க. அவர்களுக்கு ஆயுத உதவி தருகிறார்கள், தார்மீக உதவி தருகிறார்கள், நிதி உதவி தருகிறார்கள், அடைக்கலம் தருகிறார்கள். இதெல்லாம் நிறுத்தணும். இதில் இந்த ரெண்டாவதும் மூணாவது ஒருவேளை எளிது, அதை ஒருவேளை எட்டிடலாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில். ரெண்டாவது அவங்க ஒத்துக்குவாங்களான்னு தெரியல. முதல் அவர்கள் சிவப்பு கோடுகள் இருக்கின்றன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அதிபர் ட்ரம்ப் பலமுறை சொல்லிட்டார், அவர்கள் இந்த முயற்சியை கைவிட வேண்டும், இல்லைன்னா அவர்கள் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டும் நேரிடும்னு சொல்லிட்டார். சார் ஒரு கேள்வி இருக்குது சார். இப்போ இந்த நியூக்ளியர் தொடர்பாக இப்போ சர்வதேச அளவில் என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்குது? அதை ஈரான் இப்போ மீறுறாங்களா? அவங்க நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது அணு சக்தி பரவாமை ஒப்பந்தம் அப்படின்ட்டு அந்த ஒப்பந்தத்தினுடைய அவர்கள் கையெழுத்திட்டிருக்காங்க. நாம் கையெழுத்திடலை. இந்தியா 7 நாடுகள் கையெழுத்து போடலை. அதில் நாம் ஒன்று, வடகொரியா ஒன்று, இந்த மாதிரி நிறைய நாடுகள் இருக்காங்க. வடகொரியா முதல்ல கையெழுத்து போட்டிருந்தாங்க. 2003-2 அவர்கள் விலகிட்டார்கள். அவர்கள் இப்போ ஒரு அணுசக்தியாக மாறிவிட்டார்கள். அவர்கள் தொட முடியாத தூரத்திற்கு போய்விட்டார்கள். அமெரிக்கர்களால் அவர்களை அச்சுறுத்த முடியாது, யாராலும் அவர்களை அச்சுறுத்த முடியாது. அந்த இடத்துக்கு போகணும்னு தான் ஈரான் தவிக்குது. இப்போ இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு இருக்கு இல்லையா, அந்த கழகத்தினுடைய ஆய்வுக்கு உட்பட்டது அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற வரைக்கும் ஈரான். இது தவிர ஒபாமா நிர்வாகத்தோடு இவர்கள் போட்டுக்கிட்ட ஒப்பந்தத்தின் கீழ் அந்த சர்வதேச அணு ஆயுத கழகம், அணு சக்தி கழகம் இருக்கு இல்லையா, அவர்கள் எப்போ வேணாலும் ஆய்வு பண்ணலாம். இவர்களுடைய அணுக்கூடங்கள், இவர்களுடைய அணு உலைத்தடங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். அதை இவங்க கட்டுப்படுத்துகிறாங்க, நெருக்கிறாங்க. அது இவர்கள் பெருசாக திறந்து விடலை. வெளிப்படைத்தன்மை என்பது அதிகமாக இல்லை. இதைத்தான் அவங்களே சொல்கிறாங்க. அது அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்ட இயக்கம் அல்ல, அது ஒரு ஐநா சபையினுடைய ஒரு அங்கம். வியனால இருக்காங்க, ஆஸ்திரியாவுடைய வியனால இருக்காங்க. ஸோ இவர்கள் அணு குண்டை தயாரிக்கக்கூடிய இடத்துல பிரேக் அவுட் டைம்னு பேர். அது அவர்கள் ஒரு மாதத்திலேயே அவங்க நினச்சா அந்த இடத்துக்கு போயிட முடியும். ஆமாம், அணுகுண்டு தலைகளை அவர்களால் செய்ய முடியும். அணு தலைகளை, நியூக்ளியர், ஆமாம், வார்ஹெட்ஸ், அணு போர் தலைகளை அவர்களால் செய்ய முடியும். இப்போ ஏற்கனவே ஈரான் மீது நிறைய பொருளாதார தடைகள் அப்படின்றது இருக்கு. ஸோ இதற்கு மேலே அவங்க ஒருவேளை இந்த அணு ஆயுதத்தை கைவிட்டாங்கன்னா இந்த சாங்ஷன்ஸ்லாம் விலக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இதை விட்டா விலக்கிடுவாங்க அப்படின்னு தான் மேலை நாடுகள் எல்லாம் சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க விலக்குங்க அப்புறம் அதை பேசுவோம் அப்படின்றாங்க. அதை அவங்க பண்ண போறது இல்லை. விலக்குனா திருப்பியும் அவங்க மேலே செலுத்தலாம். ஆனால் அது என்ன விளையாட்டா, என்ன விலக்குறது செலுத்துறது அப்படின்றது. அதனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவோம், நீங்கள் இந்த முயற்சியை கைவிடுறதா சொல்லுங்கள். என்ன இதுக்கு வேறு வழி என்ன அப்படின்னா, நீங்கள் செறிவூட்டுற உங்களுடைய சக்தி தேவைகளுக்கான செறிவூட்டலை ஒரு கன்சார்ஷியம், ஒரு குழாம், அந்த குழாம் கிட்ட கொடுத்து பல நாடுகள் சேர்ந்து அவர்களுடைய சக்தி தேவைகளுக்காக செறிவூட்டக்கூடிய மற்ற இந்த சர்வதேச அணுசக்தி கழகத்தினுடைய நிபுணர்களை வைத்து அவர்களுடைய உதவியோடு, அவர்களுடைய ஆதரவோடு, அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அதை செறிவூட்டலாம். அந்த மாதிரி வெளியில் செறிவூட்டி நீங்கள் திருப்பி உங்களுக்கு அதை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கணும். இது அவர்கள் பேசுகிறார்கள் என்பது ஒரு நல்ல செய்தி. அவர்கள் நேருக்கு நேராக பேசுவார்களா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். எந்த அளவுக்கு இந்த சிவப்பு கோட்டை ஈரானியர்கள் தளர்த்த போகிறார்கள் என்பதையும் பார்க்கணும். அவருடைய மருமகன் ஜாரட் குஷ்னர் இந்த பேச்சுவார்த்தைகளில் இருக்கிறார் என்பது இதை எவ்வளவு தீவிரமாக, எவ்வளவு சீரியஸாக இதை அமெரிக்கர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்கு ஒரு அடையாளம். இப்போ நீங்கள் நியூக்ளியருக்கு இப்படி ஒரு டெஃபினேஷன் சொல்லுங்க சார். ஆனால் இப்போ இந்த பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் இதெல்லாம் தயாரிக்கிறதுல கண்ட்ரோல் பண்ண முடியுமா ஒரு நாடு, இல்லை சர்வதேச சட்டங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா சார்? இல்லை, இது இரு நாட்டு ஒப்பந்தத்தின் கீழே தான் வரும். அதாவது இது ஒவ்வொரு நாட்டினுடைய இறையாண்மைக்கு உட்பட்டது. அவர்கள் இப்போ உங்களுக்கும் எனக்கும் சண்டை இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது பிரச்சனையே இல்லை. சண்டை இருக்கிறதுனால பக்கத்துலேயே இஸ்ரேல் இருக்கிறதுனால இஸ்ரேல் ரொம்ப அஞ்சுது, நீங்கள் எங்களை தாக்குவீங்க அப்படின்ட்டு. இவர்களும் இஸ்ரேலை கண்டு அஞ்சுக்கிறார்கள். இவர்கள் தீரா பகையில் இருக்காங்க. அதனால் இது ஒரு நிபந்தனையாக அவர்கள் விதிக்கிறார்கள். அதனால் பார்க்கணும்
சார் அதே போல இந்த சர்வதேச இந்த அரசியல் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் அமெரிக்கா வந்து ஈரானை மிரட்டுறதா இருக்கட்டும், அல்லது ஈரான் வந்து இதை பிராந்திய போரா வெடிக்கும் அப்படின்றதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். பட் சாமானிய மக்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் இவ்வளோ பெரிய போர் சூழலா இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடத்துறாங்களே, நிறைய பேருக்கு புரிஞ்சிக்க முடியாத விஷயமா இருக்கு. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, போர் தான் நடக்கலையே. அவர் வந்து அவர் பெரிய ஒரு அங்கே வந்து யுஎஸ்எஸ் லிங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கடற்படை கப்பலை நிறுத்தி வைத்திருக்கிறார். அந்த கப்பலினுடைய தளத்தில் 6000-7000 வீரர்கள் இருக்கலாம். அவ்வளோ பேர் இருக்காங்க. அவர் நினைச்சா நொடி பொழுதுல அங்கே தாக்கலாம். அந்த அளவுக்கு தான் அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் அது நடக்கலை. ஏன் நடக்கலைன்னா, நான் பேச்சுவார்த்தையை விரும்புகிறேன், பேச்சுவார்த்தையில் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த தாக்குதல் இதெல்லாம் வந்து தவிர்த்திடலாம் அப்படின்றத ட்ரம்ப் பலமுறை சொல்லிட்டார். கடைசியாக நடந்த தாக்குதல் வந்து 12 நாள் போர் போன ஜூனில் நடந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு வகையான ஒரு வழியான ஒரு அமைதி தான் இருக்குது. அது இந்த பீஸ் டாக்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்? ஏன்னா இப்போ ஈரானும் வந்து ஒரு பக்கம் அமெரிக்காவை வந்து எதிர்க்கிறாங்க, அல்லது மிரட்டல் கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. பட் ரெண்டு பேரும் இந்த பீஸ் டாக்ஸ்லாம் நடக்குதுன்னா அப்போ சாமானியர்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கிறது சார்? குறிப்பா போருக்கான ஆயத்தங்கள் ரெண்டு தரப்புலையும் இருக்கு. அதே நேரத்தில் போரை தவிர்க்கிறதுக்கான வழியும் இருக்கு. நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட போய் கடன் கேட்குறீங்க, நீங்க கொடுத்த பணத்தை திருப்பி கேட்குறீங்க, அவர் தருவாருன்ற நம்பிக்கையில கேட்குறீங்க. அவர் தரலைன்னா அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணுன்றதையும் நீங்க தயார் நிலையில் வச்சுருப்பீங்க. கோர்ட்டுக்கு போகணுமா, என்ன சார் நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறதையும் ரெடி பண்ணுறீங்க, அவரோட பேசிக்கிட்டும் இருக்கீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது. அப்படி இல்லை, ரெண்டு வழியிலையும் முயற்சி நடக்குது. ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு இராணுவ ரீதியான ஒரு நெருக்கடியை நாம் தருகிறோம், அதாவது அமெரிக்கர்கள் தருகிறார்கள். இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டிங்கன்னா சரியில்லாத போயிடும், அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க உங்களுக்கு எது சரி அப்படின்ட்டு. அப்போது நீங்கள் அதாவது யூ எக்ஸாஸ்டட் ஆல் மீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லா வழிகளையும் ஆராய்ந்து பரிசோதித்து முடித்த பிறகு வேற வழியே இல்லாத சாம தான பேத தண்டம், சமாதானமாக போவது, சாம தான எதையாவது கொடுத்து உங்ககிட்ட அமைதியை ஏற்படுத்திக்கிறது, பேதம் உங்களோட விவாதித்து உங்களோட கருத்து வேறுபட்டு உங்களை வெற்றி கொள்வது, தண்டம் உங்களை தண்டிப்பது. அந்த இறுதி வாய்ப்பு தான் அந்த போர்ன்ற ஒரு விஷயம் எந்த நாடாக இருந்தாலும் எடுக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. இறுதியாக ஒரு கேள்வி என்ன சார், இப்போ இந்த பிராந்திய புறா வெடிக்கும் அப்படின்னு சொல்லி கொமேனி அவர்கள் எச்சரிச்சிருந்தார் சார். ஸோ அந்த அடிப்படையில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் வந்து இந்த ரெண்டு நாடுகளுக்கும் சண்டை வரக்கூடாதுன்னு அவங்க எடுத்த முன்னெடுப்பு என்னென்ன சார் குறிப்பாக இந்த விஷயத்தில்? இந்த போர் நடக்காததுக்கு மிக முக்கியமான காரணம் சவுதி அரேபியா, துருக்கி, ஜோர்டன், கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இவர்களெல்லாம் அமெரிக்கர்களுக்கு கொடுத்த அழுத்தம். ஏன்னா அவர்கள் எல்லாருமே சன்னி நாடுகள், ஈரான் ஷியா நாடு. ஈரானுடைய பலம் இன்னும் குன்றி போனால் இஸ்ரேலியர்கள் அவர்கள் எங்கும் பிடிக்க முடியாத உயரத்திற்கு மத்திய கிழக்கிற்கு சென்று விடுவார்கள். அப்படி இஸ்ரேல் ஆகிறத அவர்களெல்லாம் விரும்பலை. இந்த சன்னி நாடுகள் ரெண்டு பேரையுமே அவர்களுக்கு பிடிக்காது, ஈரானையும் பிடிக்காது, இஸ்ரேலையும் பிடிக்காது. ஆனால் முதல் எதிரி யாருன்னு கேட்டால் இஸ்ரேல் தான். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த பேச்சுவார்த்தை சமீப நாட்களாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நிலையில வந்து தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் அந்த மத்திய கிழக்கு கடல் பகுதிகளில் தொடர்ச்சியாக ரோந்து பணிகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்கு. ஸோ ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அதே போல மிரட்டல்கள் அப்படின்றதும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ தற்பொழுதைய அப்டேட்ஸ் என்னவா இருக்கு? அப்போ கடந்த 2 வாரமும் நம்ம பார்த்து பேசும்பொழுது என்ன சொன்னோம் அப்படின்னா, 2 போர்க்கப்பல்கள் நிற்கிது, அதாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் நிற்கிது, எப்போ வேணாலும் சண்டை நடக்கலான்ற ஒரு சூழல்ல ஒரு பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறாங்க அப்படின்றதுதான் நம்ம கடைசியா பேசின அந்த பேச்சுவார்த்தை. முதல்ல நம்ம பேச்சுவார்த்தை எந்த சூழல்ல போனாங்க அப்படின்றத கடந்த வாரம் பேசணும். இப்ப பேச்சுவார்த்தையில என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பேசலாம். அப்போ முதல்ல பேச்சுவார்த்தைக்கு வரணும்னா நீங்க முதல் 3 நிபந்தனைகளை விதிச்சது அமெரிக்கா. ஒண்ணு என்ன அப்படின்னா, அணுசக்தியை வந்து முழுக்க நீங்க வந்து அதை கைவிடணும், அது தொடர்பான ஆய்வுகளையும் அந்த செறிவுற்றது போன்ற எல்லா விஷயங்களையும் நீங்க கைவிடணும். 1. 2வது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஏவுகணையுடைய தூரம் 300 கிலோமீட்டருக்கு மேல தாண்டக்கூடாது. அதன் பிறகு எவ்வளவு ஏவுகணையை வச்சிருக்கணும் அப்படின்றதும் நம்ம பேச்சுவார்த்தைக்குள்ள வரணும். 3வதா நீங்க அந்த பகுதி முழுக்க இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு இயக்கத்துக்கு செய்யக்கூடிய உதவிகளை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி 3 நிபந்தனைகளை விதித்தாங்க. அது ஏற்கனவே சொன்னா இது வந்து ஒரு சரணடைய சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அது சரணடையக்கூடிய அதுக்கு மேல பேசுறதுங்க என்ன இருக்குது? கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு நாங்க சொல்றதை கேட்டு எங்க கூட வாங்க அப்படின்றதுக்கான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அப்போ இருந்த அந்த வெளியுறவு அமைச்சர், ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அகர்காச்சி என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்க அதுல ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ மறுபடியும் நாங்க அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு வரைவை நாங்க ஏற்படுத்திக்கிட்டு நாங்க பேச போறோம் அப்படின்னு சொல்லி பேசி முதல்ல
துருக்கியில பேசுறதா இருந்தது. அதன் பிறகு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, துருக்கியில பேசுறதா மட்டும் இல்ல, மற்ற பாகிஸ்தான், எகிப்து, துருக்கி போன்ற வெளியுறவு அமைச்சர்கள் அதுல பங்கெடுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஏற்பாடு இருந்தது. ஆனா கடைசி நேரத்துல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஈரான் நாங்க வந்து அது அவங்க கலந்துக்க வேண்டாம். ஒண்ணு நாங்க துருக்கியில விரும்பல நாங்க. எங்களுக்கு ஓமன்ல பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லி சொன்னாங்க. அதன் பிறகு மறுக்கிறதும், அதுக்கப்புறம் நடக்குமா நடக்காதான்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்து இறுதியா ஓமன்ல பேச்சுவார்த்தை நடந்தது. நல்ல முறையில போயிருக்கு. அடுத்த முறை நாங்க வந்து பேசுறதுக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு இவரு வந்துட்டார். ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் வெளியில வந்துட்டாரு. அதன் பிறகு அங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டக்கூடிய ஸ்டீவ் ஸ்டீவ் விட்காப்பும் அந்த ஜாரட் குஷ்னரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அங்க நிற்கக்கூடிய விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல பார்வையிட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அது கூட பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. இப்ப பேசப்பட்டதுக்கு பிறகு என்னன்னா, தொடர்ந்து இப்போ இப்போ நெத்தன்யாகு என்ன பண்ணிருக்கிறாரு, அமெரிக்காவுக்கு பயணம் போயிருக்கிறார். பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்றாரு. எதுக்காக போனார் அப்படின்றது எல்லாம் நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. எதுக்காகன்னா, நீங்க வந்து போர் தொடுக்கணும், பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்கான அழுத்தம் கொடுக்கறதுக்கு தான் அவர் போனார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவர் போறதுக்கு முன்னாடி அதுக்கான செய்திகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. போகும்பொழுது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது அங்கிருந்து புதிய ஒரு போர்க்கப்பலை, விமானம் தாங்கி போர்க்கப்பலை நாங்க அனுப்ப போறோம் அப்படி சொல்லி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இப்ப தொடர்ந்து என்னன்னா, இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் போருக்கான தயாரிப்பு வேலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த பேச்சுவார்த்தையில இப்போ மறுபடியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இப்போ அந்த எதிர்ப்பு இயக்கத்துக்கு நீங்க ஒத்துழைப்பு தர்றது அப்படின்றத விட்டுட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏவுகணை தொடர்பான விஷயங்களையும் நீங்க பேச்சுவார்த்தைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஈரான் வந்து தெளிவாகவும் உறுதியாகவும் சொல்றாங்க, அதை நாங்க வந்து ஒரு பொழுதும் பேச்சுவார்த்தைக்குள்ள கொண்டு வரவே மாட்டோம். அது வந்து எங்களுடைய ரெட் லைன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை பொறுத்தளவு நாங்க இறங்கி வர மாட்டோம் அப்படின்றது ஈரானோட நிலைப்பாடா இருக்குது. அணுசக்தி சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து நாங்க பேச்சுவார்த்தை தயாரா இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இப்ப 60 விழுக்காடு வரைக்கும் அந்த தெரிவிட்டு வச்சிருக்காங்க. 90 விழுக்காடு போனா நீங்க என்ன பண்ண முடியும், ஒரு அணுகுண்டை உற்பத்தி செஞ்சிட முடியும் அப்படின்றதான் அதுல இருக்கிற உண்மை. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க 60 விழுக்காடு வரைக்கும் பண்றோம்னு சொல்றாங்க. அது 60 விழுக்காடா அவங்கள்ட்ட இருக்கிற 90 விழுக்காடா நமக்கு தெரியாது. அதான் நீர்க்க வைக்கிறோம், நாங்க நீர்க்கிறோம். நாங்க வந்து குறிப்பிட்ட விழுக்காட்டுங்கிற அதுல அந்த தெரிவிக்கப்பட்ட அந்த யுரேனியத்தை மறுபடியும் நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோன்ற மாதிரியான ஒரு செய்தி வெளியீடு வந்தது. அது மட்டும் சொல்லல அவங்க. இப்போ இதை பார்த்த உடனே அப்பனா என்ன ஈரான் வந்து பின்வாங்குறாங்களா? அப்படிலாம் கிடையாது. அப்ப புதுசா இப்போ ஒரு விமானத்தை அது ஏவுகணைய அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க. 2 ஏவுகணை அறிவிப்பு வந்திருக்கு. ஒன்னு சூப்பர் சானிக், இன்னொன்னு ஹைப்பர் சானிக். அது சூப்பர் சானிக், இன்னொன்னு ஹைப்பர் சானிக்னா அதோட வேகம் தொடர்பானது. எவ்வளவு வேகமா போகும் அப்படின்றது ஒண்ணு, எவ்வளவு தூரம் உங்களால அந்த வெடிபொருளை ஏற்றிக்கிட்டு போகிறீங்க அப்படின்றது 2வது. அப்போ இந்த சூப்பர் சானிக் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, அது 500ல இருந்து 1000 கிலோகிராம் வரைக்கும் வெடிபொருளை இறக்கக்கூடிய விஷயமாகும். அதே மாதிரி ஒரு மீடியம், அதாவது ஒளியின் வேகத்தோட ஒப்பிடும்போது ஒரு 6 மடங்கு வேகமா போகக்கூடிய ஒரு அந்த ஏவுகணையை அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, 15 ஒளியின் வேகத்தோட ஒப்பிடும்போது 15 மடங்கு வேகமா போகக்கூடியதாகவும், அதே சமயத்துல அது தாங்கி செல்லக்கூடிய அந்த அந்த வெடிபொருள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1.5 டன்னுல இருந்து 2 டன் வரைக்கும் சொல்றாங்க. இது எவ்வளவு தூரம் சரியா தெரியல. சில இடங்கள்ல 1000, அதாவது 1 டன்னுன்னு சொல்றாங்க. சில ஊடகங்கள்ல 2 டன்னுன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் உறுதிப்படுத்தப்படாத ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இது முக்கியமானது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இஸ்ரேலை தாக்கும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, இங்க ஏவப்படக்கூடிய அந்த வளவு நிலா, அதாவது ட்ரான்னு சொல்லக்கூடிய வளவு நிலா போர் விமானங்களாகட்டும், அந்த ஏவுகணைகளாகட்டும், இஸ்ரேலை சென்றடைகிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 30 நிமிடங்கள்ல இருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆச்சு. அப்போ என்னன்னா, அது போதுமான அளவு உங்களுக்கு நேரம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தது. ஆனா இந்த புதிதா நாங்க அறிமுகம் செய்திருக்கக்கூடிய இந்த ஏவுகணை பாத்தீங்க அப்படின்னா 10ல இருந்து 12 நிமிடத்துல இஸ்ரேலை தாக்கிடும் அப்படின்ற ஒரு சூழல். அதோடைய அதாவது பாய்ந்து செல்லக்கூடிய தூரம் பாத்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர். இப்ப என்னன்னா, அவங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்கள்கிட்ட இந்த ஏவுகணை தடுத்து நிறுத்தவும் முடியாது உங்களால. அதே சமயத்துல அதுக்கான ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு உங்கள்கிட்ட கிடையாது. எங்களை தாக்குனீங்கன்னா இப்ப இதுக்கு வரப்போற விளைவு அப்படிங்கிறது ரொம்ப கடுமையானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய எச்சரிக்கை கொடுத்து அவங்களை என்ன பண்றாங்க, தாக்குதல்ல இருந்து பின்வாங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க சில விட்டு கொடுப்புகளுக்கு தயாரா இருக்கிறோம், நீங்க என்ன பண்ணணும், எங்க மேல விதிக்கப்பட்ட எல்லா பொருளாதார தடையும் நீங்க நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்றாங்க. அதுக்காக நாங்க வந்து எதையுமே விட்டு கொடுக்க தயாரா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நாங்க வந்து அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம். அந்த விஷயத்துல நாங்க வந்து நீங்க எங்க மேல விதிக்கப்பட்ட அந்த பொருளாதார தடைகள் நீக்கும் பட்சத்துல நாங்க அணு ஆயுதம் தயாரிக்கல அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா மற்ற விஷயங்களை பொறுத்த அளவுக்கு எங்களுடைய பாதுகாப்பை விட்டு கொடுக்க மாட்டோம். அது மட்டும் இல்ல, உங்களை வந்து தாக்குறதுக்கு போதுமான அளவு எங்கள்கிட்ட ஆயுதம் இருக்கு அப்படின்றத தொடர்ந்து அவங்க வந்து அறிவித்தவனும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், இந்த ஃபேக்டர்ல நம்ம கடந்த முறையும் பேசியிருந்தோம். என்ன அப்படின்னா, இவங்கள்ட்ட விமான எதிர்ப்பு ஏவுகணையோ இல்ல வந்து ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு இவங்கள்ட்ட போதுமான அளவுக்கு இல்லை
ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னா, இவங்களுக்கு தேவையான அந்த சமிக்கைகள், அதாவது இந்த மின்னணு சாதனம் முடக்க போர் போர் அப்படின்றது சொல்லுவாங்கல்ல, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு இவங்கள்ட்ட எதுவுமே இல்லை. அதாவது அமெரிக்கா இன்னொரு விஷயம் என்னன்னா, அமெரிக்காவுடைய F-35 சொல்லக்கூடிய அந்த ஸ்டீல் விமானம் தாக்கி, அதாவது பறந்து வந்து தாக்குச்சு அப்படின்னா இவங்களால கண்டறியறதுக்கான ரேடார்கள் இவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த முறை பார்த்தோம். ஆனா இந்த முறை வந்து புதிதா ஒரு சில செய்திகள் வந்திருக்கு. இதெல்லாம் உறுதிப்படாத செய்திகள். ஏன் அப்படின்னா இந்த காலத்துல, அதாவது இந்த மாதிரியான காலங்கள்ல வாயில வந்தாலும் எல்லாரும் சொல்ற ஒரு சூழலா இருக்குது. அந்த மாதிரி சூழல்ல நம்ம வந்து சொல்றதெல்லாம் நம்ம வந்து சொல்லும்போது நம்ம கவனமா இதை கவனத்துல எடுத்துக்கணுன்றதுக்காக இதை நான் சொல்றேன். நம்ம வந்து இதெல்லாம் உறுதிப்படுத்தப்படாத தகவல். ஒண்ணு என்ன அப்படின்னா, அந்த ஸ்டீல் விமானங்களை கண்டறியக்கூடிய ரேடார்களை சீனா ஏற்கனவே ஈரானுக்கு கொடுத்ததா ஒரு செய்தி வந்திருக்குது. அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த என்னென்ன மாதிரியான போர் விமானங்களோ தயாரிப்புகளோ அந்த பகுதியில் நடந்துகிட்டு இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த உளவு உளவு கப்பலை ஒண்ணு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஓமன் பகுதியில் நிறுத்தி அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய உடனடியா என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத தொடர்ந்து ஈரானுக்கு தெரிவிக்க விதமா இந்த சீனா இந்த மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த வெனிசுவேலாவில் பாத்தீங்க அப்படின்னா, அந்த அதிபர் கடத்தப்பட்ட அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சீனாவுடைய அந்த தூதர் அங்க போய் ஒரு முக்கியமான அறிவிப்பு வரப்போற ஒரு சூழல்ல தான் இந்த மாதிரியான ஒரு கடத்தல் நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த முறை பார்த்தோம். அப்போ பாத்தீங்கன்னா சீனர்கள், அது வந்து வெனிசுவேலாவுக்கும் உலகுக்கும் மட்டும் ஒரு ஒரு சர்ப்ரைஸா இல்லை, அது ஒரு ஒரு அதிர்ச்சியான விஷயமா இல்லை, சீனாவுக்கே இது அதிர்ச்சியமா இருந்தது. அப்போ என்னன்னா, இவங்களுக்கு தெரியாமலே எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு இவங்களுக்கு வந்து ஒரு வியப்பை ஏற்படுத்திருக்கிறாங்க, ஒரு அதிர்ச்சி கொடுத்தாங்க. ஆனா இந்த முறை அப்படியான ஒரு அதிர்ச்சியை இந்த சீனா வந்து எடுத்துக்க தயாரா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த மாதிரியான அதிர்ச்சியிலேருந்து தற்காக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதிரியுடைய நகர்வுகளை தொடர்ந்து கண்காணிக்கணும். அப்ப அதுக்கு சான்றா என்னவா இருக்குது அப்படின்னா, தொடர்ந்து என்னென்ன மாதிரியான போர் விமானங்கள் வந்து நின்று இருக்கு, என்ன மாதிரியான ராணுவ தளவாடங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு, அது எங்கெங்கெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்குன்னு தொடர்ந்து சீனாவுடைய செயற்கைக்கோள்கள் படம் பிடிச்சு வெளியிட்ட வண்ணம் இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரியான படங்கள் நம்மளால பார்க்கவே முடியாது. அப்போ இது மூலமா என்ன கொடுக்குறாங்கன்னா, மறைமுக அழுத்தம் கொடுக்குறாங்க. யாராவது அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த ஈரானை தாக்குறத தடுக்கிறதுக்கு சீனா வந்து முழு மூச்சா இறங்கி இருக்கிறாங்க. அதாவது நேரடி தொடர்புலையோ அவங்களுடைய படை வீரர்களை இறக்கி அங்க வந்து பாதுகாப்பு சார்பான அந்த விஷயங்கள், அதாவது நம்ம மற்ற நாடுகளுடைய உள் விவகாரங்களை தலையிட மாட்டோம் அப்படின்ற விஷயத்துல தெளிவா இருந்தாலும், அதே சமயத்துல போரிடுவர்களுக்கு தேவையான விஷயங்களை அங்க தர தயாரா இருக்கிறோம் அப்படின்ற அடுத்த நிலைக்கு சீனா நகர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அப்ப ஈரானுக்கு தேவையான அந்த சமிக்கைகளை, அதாவது இந்த ஏவுகணை சென்று துல்லியமா தாக்கிறதுக்கு தேவையான அந்த செயற்கைக்கோள் தொடர்பான அந்த விஷயங்களை சீனா தந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு என்னன்னா, அதே சமயத்துல இவங்களை நோக்கி வரக்கூடிய அந்த ஏவுகணைகளையும் போர் விமானங்களையும் கண்டறியக்கூடிய ரேடார்களை இது ஈரானுக்கு கொடுத்து அவங்களை தற்காத்துக்கிறதுக்கு தேவையான விஷயங்களையும் பாதுகாப்பு ஒப்பந்தங்களையும் சீனா செய்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அப்ப இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா, இந்த இனிமே வந்து அமெரிக்கா வந்து அப்படியான ஒரு எதிர்பாராத சமயங்கள்ல எதிரியை தாக்கி அவங்கள வந்து நிலைக்குலைய வைக்கிறது அப்படின்றது சாத்தியமற்ற ஒரு விஷயமா மாறி இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இனிமே வந்து இவங்க தாக்கணும் அப்படின்னா எதிர்த்தாக்குதல்ன்றது வலுவானதாகவும் ரொம்ப துல்லியமானதாகவும் இருக்கும் அப்படின்றத இது காமிக்குது. அப்போ இதன் மூலமா என்ன செய்ய விரும்புறாங்க அப்படின்னா, அமெரிக்காவை இந்த மாதிரியான போர்ல இறங்க விடாம அவங்கள வந்து பயமுறுத்தி பின்வாங்க வச்சுட்டு அவங்கள தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு வர வைக்கிறது, அதன் மூலமா ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதட்டமான சூழலை தணிக்கிறது அப்படின்றதுல ஈரானும் ரஷ்யாவும் சீனா 3 நாடுகளும் ஒருங்கிணைஞ்சு ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, வெனிசுவேலாவில் கிட்டத்தட்ட 70 பில்லியன் அளவுக்கு வந்து சீனா முதலீடு செஞ்சிருந்தாங்க. அப்போ இன்னைக்கு வந்து ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தால அந்த முதலீடுகள்லாம் என்ன ஆகும்னு தெரியாம ஒரு சூழல் இருக்கு. அதே மாதிரி இதுலயும் ஈரான்லயும் சீனா குறிப்பிடத்தக்க அளவுக்கு முதலீடு செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருந்தாங்க, பாதுகாப்பு ஒப்பந்தம். அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 200 பில்லியன் அளவுக்கு ஒப்பந்தம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு தூரம் ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ ஈரான் பாதிக்கப்படும் போது அந்த முதலீடுகள் இல்லாம போயிடும். அப்போ இதை தற்காக்க வேண்டிய தேவை சீனாவுக்கு இருக்குது, தன்னை தற்காத்துக்கு தேவைய வேண்டிய சூழல் வந்து ஈரானியர்களுக்கு இருக்கு. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து இந்த சூழலை நம்ம வந்து ஒரு போரை தவிர்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா அதே போல இன்னொரு விஷயம் என்ன, நீங்க சொல்லும் போதே சொல்லியிருந்தீங்க, அப்ப இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்தணும்ன்ற ஒரு எண்ணத்தோட இருக்காங்களா? அதுக்கான தயாரிப்புகள் தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனா அப்படி ஒரு எண்ணத்தோட இருக்கிறாங்கன்றதை விட அப்படியான தேவை இருக்கான்னு கேட்டீங்க, அப்படி ஒரு தேவை இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சரியா இருக்கும். ஏன்னா அப்படிக்கான ஒரு தேவை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, அங்க அமெரிக்காவுக்கு ஏற்கனவே அந்த கடன், அதாவது
உங்களுடைய அந்த ட்ரெஷரி பாண்ட் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 38 ட்ரில்லியனை தாண்டிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தொடர்ந்து அந்த சீனா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வங்கிகளுக்கு என்ன கொடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனிமே எந்த ஒரு அமெரிக்க கடன் பத்திரங்களையும் வாங்காதீங்கன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஏன் அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா ஏற்கனவே இப்போ கடன் பத்திரங்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 2008க்கு ஒப்பான நிலைக்கு வந்து கடன் பத்திரங்களை கையிருப்புன்றது குறைஞ்சிடுச்சு. அப்போ இந்த மாதிரியான மிகப்பெரிய அளவில் வாங்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து, சீனா, ஜப்பான் போன்ற நாடுகள் தான் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து கடன் பத்திரங்களை வாங்கிக்கிட்டு இவங்க வந்து பொருளை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஆட்களா இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல்ல இவங்க அந்த மாதிரி கடன் பத்திரங்களை வாங்குறத நிறுத்துறாங்க அப்படின்னா அதுக்கான தேவை குறைஞ்சிடும். தேவை குறைஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்க யார்கிட்ட போய் விற்பீங்க? தொடர்ந்து நீங்களே அதாவது அதுக்கான தேவை இல்லாமல் போயிடும். அவங்களால வந்து தொடர்ந்து அந்த நிதி சுமைன்றது அதிகமாக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கான வட்டி விகிதம் கூடிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது அதுல இருக்கிற விஷயம். அப்போ அது மட்டும் இல்ல அவங்களுடைய உள்நாட்டு அந்த பொருளாதார சூழலும் வந்து அவங்களுக்கு வந்து சாதகமா இல்லை. அதனால என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஒண்ணு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எண்ணெய் சார்ந்த அந்த சந்தையை வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது, அது சார்ந்த வணிகத்தை முழுக்கத்தை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து சீனாவையும் ரஷ்யாவையும் தனிமைப்படுத்துறது, அதன் மூலமா தன்னுடைய நெருக்கடியை தீர்த்துக்கிறது அப்படின்றதான் அதுல பின்னெடுக்கிற விஷயம். அப்போ அதுக்கு தடையா இருக்கக்கூடியதுன்றது என்னன்னா டாலர் அல்லாத வணிகத்தில் ஈடுபடக்கூடிய அந்த நாடுகளை வந்து முழுக்க அங்க நிலைகுலைய வச்சு இந்த விஷயத்த நம்ம வந்து அடையிறது அப்படின்றதான் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிற விஷயம். அந்த இடத்துல இன்னைக்கு ஈரான்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏன்னா உலகத்துல அதிகமான எரிவாயு கையிருப்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடுன்றது ஈரான். 2வது உலகத்துல அதிகமான எண்ணெய் இருப்பு இருக்கக்கூடிய ஒரு நாடுன்றது ஈரான். அதே சமயத்துல அதை சொந்தமா உற்பத்தி செய்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வலுவும் அந்த பாதுகாப்பு கட்டமைப்பும் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா ஈரான். அப்போ அது காக்கப்பட்டு அது நிலைகுலைய வைக்கும் பொழுது இவங்களுடைய அந்த அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது நோக்கம்ன்றது கிட்டத்தட்ட நிறைவேறக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா அதை நிறைவேற விடாம தடுக்கிறது அப்படின்றதுலதான் இந்த சீன ரஷ்ய நாடுகளுடைய வெற்றி இருக்குது. அது ஈரானுடைய வெற்றியும் அதுலதான் இருக்குது. அப்போ அமெரிக்காவை பொறுத்த அளவுக்கு இது வந்து வாழ்வா சாவா கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து நாங்க தாக்குதல் செய்ய போறோம், வந்து உங்களை வந்து தாக்க போறோம்னு சொல்லி தொடர்ந்து மிரட்டுறாங்க. நேரடியா மறைமுகமா உள்ளிருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய ஆதரவாளர்களை அரசு எதிர்ப்பாளர்களை வந்து ஒருங்கிணைச்சு அதுல வந்து அரசுக்கு எதிராக போராட வைக்கிறதுன்னு பல வகையில முயற்சி செய்யறேன். அப்ப இது வந்து தேவையான விஷயம். அமெரிக்கா அதை செஞ்சே ஆகணும். அப்படி செய்ய முடியல அப்படின்னா அவங்களுடைய பொருளாதாரம் நெருக்கடின்றது தீராத ஒரு தலைவலியா மாறும் அப்படின்றதால இது செஞ்சே ஆகணும் அப்படின்றதான் இங்க சூழல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.